வெல்கம் டு ஜெயஸ்ரீஸ் கிச்சன். நவராத்திரி காம்போ சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பச்சை பயிறு வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறமா ஜவ்வரிசி வெல்லம் போட்ட பாயசம் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. முதல்ல பச்சை பயிறு வெள்ளை சுண்டல் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம். இந்த பச்சை பயிரை நான் ஒரு 4 hours போல ஊற வச்சிருக்கேன். நீங்க ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம். இதை குக்கரில் ஒரு 2 விசில் விட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நம்ம வேக வைக்கும் போது தண்ணி தெளிச்சுட்டு வேக வச்சா போதும். பார்த்தீங்கன்னா குழையாதைக்கு கரெக்டாக வெந்திருக்கு இது. ஸோ இப்போ வெல்லம் நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வெல்லம் எடுத்துட்டுருக்கேன். அதை ஒரு சாஸ்பேனில் போட்டுட்டு ரொம்ப கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டா போதும். ஸோ இந்த வெல்லம் கரைஞ்சா போதும். இதுக்கு நீங்கள் இந்த வெல்லத்தை இந்த மாதிரி மெல்ட் பண்ணிக்காதைக்கு அப்படியே வெல்லத்தூளாகவே சுண்டல்லையும் சேர்த்துக்கலாம். உங்களோட விருப்பம்தான். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு நம்மளுக்கு. நான் இப்போ அதை தனியாக வச்சுடுறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுக்கு இது வெல்லம் போட்டு பண்ணுற சுண்டலுங்கிறதுனால நான் இதில் நெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். அதோட இந்த வேக வச்ச பச்சை பயிரையும் போட்டுக்கலாம். ரொம்ப துளியோண்டு உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு. இப்போ இந்த வெல்லத்தை நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் இப்படி வடிகட்டிட்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதோட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பச்சை பயிறு வெள்ளை சுண்டல் நம்மளுக்கு தயாராகிடுது. இந்த பச்சை பயிறு வெள்ளை சுண்டலில் பச்சை பயிருக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை காராமணி இல்லைன்னா சேப்பு காராமணியும் சேர்த்து பச்சை பயிறு வெள்ளை போட்ட சுண்டல் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக ஜவ்வரிசி பாயசம் எப்படி பண்ணுங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஜவ்வரிசி வெள்ளை பாயசத்துக்கு இங்கே நான் ஜவ்வரிசியை ஒரு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 hours போல் ஊற வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இது இப்படியே தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு சாஸ்பேனில் ஒரு 1/2 கப் பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு 1/4 கப் தண்ணி விட்டுக்கலாம். இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சிக்கட்டும். எதுவும் பாகெல்லாம் வர வேண்டாம். இதுக்கு வெல்லம் கரைஞ்சா போதும். வெல்லம் நல்லா கரைஞ்செடுத்து இப்போ நான் இதை அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது இந்த ஊற வச்ச ஜவ்வரிசியை இதில் சேர்த்துக்கலாம். இதோட நான் 2 கப் பால் வச்சுருக்கேன் இங்கே, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த பால்லையே இந்த ஜவ்வரிசி நல்லா நம்மளுக்கு கொதிக்கட்டும். இந்த ஜவ்வரிசி இந்த பால்லையே வெந்து போயிடும். சில பேர் இது தண்ணியில் ஜவ்வரிசியை வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணியை ட்ரெயின் பண்ணிவிட்டு பாலில் சேர்த்துப்பாங்க. உங்களுக்கு எப்படி சௌரியமோ இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா இந்த ஜவ்வரிசியெல்லாம் அடியில் போய் சேர்ந்துக்கும். ஸோ இது அப்பப்போ கலரி விட்டுட்டே இருக்கலாம். இது ஒரு 5 to 10 minutesல நம்மளுக்கு நல்லா வெந்து போயிடும். நான் இங்கே லோ ஃபேட் மில்க்கு தான் விட்டேன். அதுவே நல்லா திக்காக தான் வரும். நீங்கள் ஃபுல் க்ரீம் மில்க் போடணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா ஜவ்வரிசி நல்லா வெந்துடுத்து. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இந்த வெள்ளை பாயசத்துக்கு நம்ம வெல்லம் சேர்க்கணும். அதுக்கு இது கம்ப்ளீட்டாக ஆறினத்துக்கு அப்புறம் தான் நம்ம வெல்லம் சேர்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் சக்கரை சேர்த்துக்கிறதா இருந்தால் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கண்டென்ஸ்ட் மில்க்கும் வேணும்னா சேர்த்துக்கலாம். நம்ம வெல்லம் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினத்துக்கு அப்புறமா சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ இது நல்லா ஆறினத்துக்கு அப்புறம் பாருங்கள் நல்லா கெட்டியாகிடுது பாயசம். இப்போது இதில் நம்ம வெல்லத்தை கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ ரெண்டுமே நல்லா ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்குது, எதுவுமே சூடாக இல்லை. இப்போ இதில் அடுப்பில் போட்டதுக்கு அப்புறமா இதை ஹீட் பண்ணவே கூடாது. அப்புறமா இது திரிஞ்சு போயிடும். ஸோ அதனால் அடுப்பில் போட்டதுக்கு அப்புறமா நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணி ஹீட் பண்ண வேண்டாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு ஜவ்வரிசி வெள்ளை பாயசம் ரெடி ஆகிடுது. நவராத்திரி காம்போ சீரீஸில் இன்றைக்கி நம்ம பச்சை பயிறு வெள்ளை சுண்டல், அதுக்கப்புறமா ஜவ்வரிசி வெல்லம் போட்ட பாயசம் எப்படி பண்ணுங்கிறத பார்த்தோம். இந்த நவராத்திரி காம்போ சீரீஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து சுவாரஸ்யமான ரெசிபீஸோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.